அப்படி அடுத்த நாள் காலையில எல்லாரும் பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்து ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து சொன்னான். அதனால அவரும் சரி அப்படின்னு பஞ்சாயத்துக்கு கிளம்பி போனாரு. போற வழியில எங்க பார்த்தாலும் கரண்ட் சம்பந்தப்பட்ட போஸ்டருங்க இருந்துச்சு. அப்ப ஒரு மனசுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு நினைச்சாரு. இந்த வருஷத்துல 2 மாசங்களா இத பத்தி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. சித்தையா அவருடைய மனசுக்குள்ள அதுக்குதான் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாரு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போய் வண்டிய வெளியில நிப்பாட்டி உள்ள போய் அவரு ஒரு நாற்காலியில உக்காந்துகிட்டு இருந்தாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலதிகாரி கீழே வேலை செய்யற ஒரு அதிகாரி வந்து அவரை உள்ள கூட்டிக்கிட்டு போனா. அப்ப அவரு அவனை பார்த்து நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ, தெரியுங்க, சாந்திபுரத்தோட தலைவர் நீங்க தானே? ஓஹோ, தெரியுமா? அப்படின்னு சொல்லி தலைவர் உள்ள போனாரு. அப்ப பெரிய ஆபீசர் பார்த்து சிரிச்சு, வாங்க வாங்க ஐயா, வந்து உக்காருங்க. வணக்கங்க, கூப்பிட்டு அனுப்பினீங்களாமே, எதுனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனா அந்த ஆனாதான் என்ன? அது வந்துங்க, எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். என்ன முடிவு? எதை பத்தி? அதான் உங்க ஊருக்கு நாங்க கரண்ட் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரண்ட் கம்பெல்லாம் நட்டு கரண்ட் கொடுக்க போறோம். தலைவர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா தான் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா யோசிச்சுட்டு, இப்ப எதுக்குங்க? ஏங்க என்னாச்சு? அது நல்ல விஷயம் தானே. உங்க ஊர்ல கரண்ட் இல்லாம சீக்கிரமா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வெளிச்சத்திலேயே வீட்டுக்கு போறாங்களே, உங்களுக்கு அவசியம் தானே? தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவைதான். ஆனா அந்த கரண்ட் இல்லாமலே எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு விளக்க வச்சுக்கிட்டே வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க கையெழுத்தை மட்டும்தான் வேணும், போடுங்க. அப்படின்னு அவருடைய டேபிள்ல இருக்கிற காகிதத்தை தலைவர் பக்கமா திருப்பி வச்சாரு. ஒரு தடவை நான் ஊருக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேனே, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. ஏற்கனவே மந்திரி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு. நாங்க இப்ப வேலையை சீக்கிரம் முடிச்சாகணும். ஆனா என்கிட்ட இப்பதானே இதை நீங்க சொன்னீங்க. உண்மைதான், ஏதோ வேலை இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். நீங்க கையெழுத்து போடுங்க. தலைவரும் வேற எதுவுமே செய்ய முடியாம கையெழுத்தும் போட்டாரு. அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. இதுவும் நல்ல விஷயம்தான். ராத்திரியிலையும் இனி நம்ம ஊரு வெளிச்சமா இருக்கும். காலம்லாம் மாறுது, நாமளும் மாறியாகணும்.